வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கழனி வெளியில் வந்து தோட்டத்தில் நடவு நடக்குது. நேற்று நாற்று பறிக்கிறத பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி நடவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற கிணறு ப்ளஸ் வந்து ஆயில் மோட்ரு தான் வச்சுருக்குறோம். சிம்பிளாக ஏரி பாசனத்தில் தான் எங்கள் நிலம் வந்து விளையுது நெல். இப்போ வந்து நடவு பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லஞ்சு டைம் இது. அவங்க நடவு செய்கிறாங்க இல்லையா, ஆட்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நடவு பண்ணுற இடத்துக்கு நம்ம போகிறோம். இது வந்து சாப்பாடு வந்து கிணத்து ஓரமாக வச்சுருக்கிறன்றதுனால உங்களுக்கு நான் இதை வீடியோவாக பண்ணுறேன். இப்போது நடவு பண்ணுற நிலத்தாண்டு போகலாம். இல்லை போகிறதுக்கு வழி இருக்காதுன்னு சொல்கிறேன். என்ன பாட்டி, நாற்று நல்லா இருக்குதா? இதோ கலக்கல் தான். ஏன் சின்னதாக இருக்குதா? முடி சின்னதாக இருக்குதுன்னு சொன்னார், அதான் கேட்குறேன். நாற்று வளர்ந்துருக்கா? பாரு, நடுவு ஆளுங்க வரேன்னுட்டு வரல திடீர்னு. இந்த தொல்லைலாம் இல்லை உங்களுக்கு மிஷின் நடுவு போட்டதுனால. நம்ம கையில் நடுறது தான் நல்லது இல்லை? மணி 1 மணி ஆயிடுது. சாப்பிட்ருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். வானம் ஒரு மாதிரியா இருக்குதுன்றியா? மழை வருமா பாட்டியே? ஒரு ஏக்கர் எவ்வளோ நேரத்தில் நடுவாங்களாம்? ஒரு நாளைக்கு 4 ஏக்கரு. அவங்கவுங்க தோட்டத்திலே நாற்று விட்டு வச்சுருக்காங்க. சரி. இந்த முறை நீங்களாம் மிஷினில் நடுங்க, நல்லா வளையுதான்னு பார்த்துக்கின்னு அடுத்த முறை போட்டுக்கலாம். 5000. ஆனால் நீங்கள் ஏர்லாம் ஓட்டி தானே தரணும். அது வந்து நம்ம இந்த லேபர் மாதிரி கணக்கு கட்டு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு. ஏன்னா ரொம்ப சேத்துல வேலை செய்கிறாங்க இல்லையா, அதனால் இன்றைக்கி சண்டேன்றதுனால அவங்களுக்காக மீன் குழம்பு வச்சு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு
அடுத்தது மீன் குழம்போட மோர் வேணும்னா போட்டுக்கலான்ட்டு மோர். சைடிஷ் வந்து முட்டை. இவ்வளோதான். ஏன்னா இது வில்லேஜில்ன்றதுனால இவ்வளோ தான் நம்ம லஞ்சு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அந்த காலத்துலலாம் தேக்க இலை வச்சு கொஞ்சமாக சாதம் சுடு கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து எங்கள் பாட்டிலாம் நடுவுக்கு போகும்போது கூட போவேன் வேடிக்கை பார்க்குறதுக்காக. நானே ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இவங்களுக்கு நல்ல லஞ்ச் கொடுக்கணுன்றதுக்காக நான் அவங்க சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியாது, எதனா நினச்சிக்குவாங்க இல்லையா? அதனால் நான் வந்து இப்படியே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லைஃப்னால் எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பிடிக்கும், விவசாயம் பிடிக்கும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஓகே, பாய் பாய். எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். ஹாப்பி அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்களா தெரில. எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள், இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.